வணக்கம், நான் உங்கள் சத்யா ராஜமாணிக்கம். இன்னைக்கு பாரம்பரியமான முறையில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா சின்ன வெங்காயத்தை வச்சு தாளிப்பு வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிப்பு வடகம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் தாளிப்பு வடகத்துக்கு 2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி உரித்து வச்சுருக்கேன். தோல் முழுசும் எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். நான் அது எப்படி உரிக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு இந்த மேலேயும் இதையும் இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லாம் தொடச்சிட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கணும். இதை கழுவக்கூடாது, கழுவாத அப்படியே சேர்த்துக்கணும். அடுத்து நாட்டுப்பூண்டு 200 கிராம் இது மாதிரி தோல் எல்லாம் உரிக்காமல் இப்படி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 100 கிராம் கடுகு, 100 கிராம் உளுந்து, 50 கிராம் சீரகம், 25 கிராம் வெந்தயம், 5 ஸ்பூன் தனியாத்தூள், 50 கிராம் உப்பு, 3 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 100 கிராம் விளக்கெண்ணெய். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தையும் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் அரைச்சாச்சு. இந்த அரைச்ச வெங்காயத்தோடு இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து உளுந்து போட்டுக்கிறேன். ஜீரகம், வெந்தயம், தனியாத்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கல் உப்பு, விளக்கெண்ணெய் 50 கிராம் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். இப்போ விளக்கெண்ணெய் எதுக்கு சேர்க்குறேன்னா இது உடம்புக்கும் குளிர்ச்சி, அது கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு 1 வருஷத்துக்கு பிறகு நம்ம வச்சு இதை யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இது இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வேலை இருக்குது. இது மாதிரி அமைக்க வச்சுக்கலாம். இது கறித்துண்டு வச்சு அந்த வடகத்துக்கு நெறி வைக்கணும்னு சொல்லுவாங்க. கறித்துண்டு இல்லாதனால இந்த தேங்காய் ஓடு வச்சு நான் இதுவாகி சுட்டு நான் நெறி வைக்க போகிறேன். இது எதுக்கு செய்யணும்? இது எதுக்கு செய்யணுன்னாக்கா வாசனை இன்னும் நல்லா இருக்கும். இது மாதிரி விளக்கெண்ணெய் மேலே ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிடணும். நாளைக்கு காலையில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வடகத்துக்கு நேற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசனை இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இந்த தட்டிலேயே டிஸ்டிக்காக வச்சுக்கணும். இந்த தட்டில் தான் இப்போ நான் காய வைக்க போகிறேன்.
இதெல்லாம் வந்து வடகம் போடுறப்ப எங்களுக்கு வைக்கிற வழக்கம் அது. வேப்பிலை, மிளகா, கறித்துண்டு 3 வச்சு வடகம் நாங்கள் உருட்டி வைக்கிறது பழக்கம். நான் இப்போ இதை வந்து இது மறுபடியும் ஒன்றா கலந்து உருண்டை உருட்டி பாருங்கள். நேற்று சதனை இருந்துச்சு, நல்லா ஊறி நல்லா இருக்குது. உருண்டை உருட்டுற அளவுக்கு இருக்குது. இதை வந்து இன்றைக்கி உருண்டை உருட்டி வச்சுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் அந்த உருண்டையை வந்து கையில் எண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவிக்கிட்டு மறுபடியும் அந்த உருண்டையை டைட்டாக பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இது காய நல்லா இன்னும் சின்னதாகும். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டிட்டு நாங்கள் வெயிலில் வைக்கிறப்ப நான் காட்டுறேன். இப்போ இதெல்லாம் உருண்டை உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வெயிலில் காய வச்சுருக்கேன். ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயிலில் காயட்டும். இப்போ வந்து நேற்று வடகத்தை வந்து உருட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வடகத்தை உருட்டி வெயிலில் காய வச்சுருக்கோம். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இதை வந்து இன்றைக்கி விளக்கெண்ணெயை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும். இதே மாதிரி இன்னும் 2 நாளைக்கு, மொத்தம் 3 நாளைக்கு வந்து இது மாதிரி உருண்டை உருட்டிட்டு 10 நாளைக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் கையில் தடவிட்டு மறுபடியும் உருண்டை எடுத்து இதே மாதிரி நம்ம உருட்டிக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி இந்த கையில் எண்ணெய் தடவி 3 நாளைக்கு பிடிச்சி வைக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வெயிலில் வைக்கிறப்ப அப்போ தான் வந்து நம்ம போட்ட பொருள்லாம் வந்து உதிராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வெயிலில் போய் காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வடகம் போட்டு இப்போ 2 வாரம் ஆச்சு. 2 வாரம் நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம 1 வருஷத்துக்கு கெடாது, நல்லாயிருக்கும். இது வந்து சாம்பாருக்கு, கீரைக்கு, மீன் குழம்புக்கெலாம் தாளிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இது வெயில் காலன்றனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அளவுக்குள்ள வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.